வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த காணொளியில போட்டித் தேர்வு, அதாவது பர்டிகுலரா யூஜிடிஆர்பி தமிழ் நியமன தேர்வு, பட் எந்த போட்டித் தேர்வா இருந்தாலும், பட் நம்ம டிஆர்பி தமிழ் யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, காலேஜ் டிஆர்பி எல்லாம் நடத்துகிறோம். இதை பேஸ் பண்ணி ஒரு போட்டித் தேர்வில் தோல்விக்கான காரணங்கள், அதாவது அடிப்படையாக 5 காரணங்கள் இருக்கு. இந்த 5 காரணங்கள் தெரியாம படிக்கிறவங்க அதிகம். எவ்வளவு பேர்த்துக்கு அடிப்படையான காரணங்கள் தெரியாததுனால அவங்களால தேர்வுல வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடிவதில்லை. இந்த காரணங்களை கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், தவறாம கேளுங்க. அதுக்கு முன்னாடி யூஜிடிஆர்பி தமிழ் நேரடி பயிற்சி வகுப்பு மதுரையில வீக் டேஸ்ல சண்டேல நடந்துகிட்டு இருக்குங்க. சேலம் மாநகரில் நேரடி பயிற்சி வகுப்பு கூடிய விரைவில் ஆரம்பிச்சிடுவோம். இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச உடனே இன்னும் ஒரு 1 மந்த்துக்குள்ள ஆரம்பிச்சிடுவோம். சேலத்தில் அட்மிஷன் வேணும் அப்படின்னா பாருங்க, 9025420905 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. அதே மாதிரி லைவ் கூகுள் மீட் ஆன்லைன் கிளாஸ் மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே வாரத்தில் 3 நாள் நைட் டைம் தான். 7:30 7 8 வரைக்கும் நடக்கும். சரி, இப்ப நம்ம மேட்ருக்கு போலாம். ஃபர்ஸ்ட் தோல்விக்கு காரணங்கள் என்னன்னா, சிலபஸ் படி படிக்காதது. அப்படின்னா என்ன? சிலபஸ் படி படிக்காததுன்னா என்ன அப்படின்னா, அவை குறையா படிச்சுக்கிறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூஜிடிஆர்பி தமிழ் அப்படின்னா அந்த சிலபஸ் படி நாம படிக்க கத்துக்கணும். சிலபஸே இருக்காது. தப்பா புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஸ்கூல் புக்கு படிச்சா போதும், 6th இருந்து +2 வரைக்கும் படிச்சா போதும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் எனக்கு போன்ல என்கொயரி பண்ணியிருக்காங்க. சார், ஸ்கூல் புக் படிச்சா போதுமா சார்? நான் 2 இலக்கிய வரலாறு வச்சிருக்கேன், இது படிச்சா போதுங்களா? எத்தனை இலக்கிய வரலாறு சார் படிக்கல? நான் பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பல சார். பட் தமிழ்ல இருக்கக்கூடிய இலக்கிய வரலாறு எல்லாமே 100% ஒர்த்து தான். எந்த இலக்கிய வரலாறும் மோசம்லாம் சொல்ல கிடையாது. அது பத்தாது. 2 இலக்கிய வரலாறு வச்சுட்டு, சார் என்கிட்ட 2 இலக்கிய வரலாறு இருக்கு, இது படிச்சா போதுமா? இப்படி கேட்டவங்க அதிகம். அதே மாதிரி இலக்கணம் தெரியாம ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம், நன்னூல், புறப்புதல் வெண்பாமாலை, யாப்பிருங்கலம், யாப்பிருங்கல காரிகை, புறப்புதல் வெண்பாமாலை எல்லாம் படிக்கணுமான்னு கேட்டவங்க கூட இருக்காங்க சார். எனக்கே இது ஆச்சரியமா இருந்தது. அதாவது அதிகமா இலக்கிய வரலாறு, நான் 2-3 இலக்கிய வரலாறு வச்சிருக்கேன், அது படிச்சா போதுமா? இப்படி கேட்டவங்க அதிகம். சார், சிலபஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டா யோசிக்கிறாங்க. சிலர் சிலபஸ் இருக்கு சார் அப்படின்னா, சிலபஸ்ல என்ன இருக்கு அது தெரியல. சிலபஸ் கையில சிலர் வச்சிருக்காங்க. அடுத்த கேட்டகரியில சிலபஸ் வச்சிருக்காங்க. சிலபஸ் படி இருக்கா? கிடையாது. சிலபஸ் படி படிக்கிறீங்களா அப்படின்னா கிடையாது. சரி, அதனால சிலபஸ் படி படிக்காம இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியாது சார். சார், இது ஒரு காலேஜ் எக்ஸாம் கிடையாது, ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடிய எக்ஸாம் கிடையாது. இன்னும் சில பேர் சார் நான் குவாலிஃபை ஆயிட்டேன், எனக்கு வேலை கொடுக்கல. அந்த மினிமம் குவாலிஃபை ஆனாவே வேலை கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறவங்க அதிகம். இதுல ஒரு காலேஜ்லன்னா ஒரு 40 மார்க் எடுத்தா போதும், பாஸ் கொடுத்து டிகிரி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கிடையாது. இது போட்டித் தேர்வு அப்படின்னா உங்களுக்கு கடுமையா உழைச்சா மட்டும்தான் வேலை கிடைக்கும். அப்ப சிலபஸை ஃபுல்லா கவர் பண்ணணும். எந்த சமயத்துல கேட்டாலும், இப்ப யூஜிடிஆர்பில என்ன இருக்கு? 10 யூனிட். சரி, புதுசா படிக்கிறவங்க எப்படி படிக்கிறது? இவ்வளவு நாள் படிச்சு படிச்சு நாம தோத்துட்டோம், இது எப்படி நம்ம கத்துக்கிறது அப்படின்னா, சிலபஸ் வீட்டுல ஒட்டி வச்சிருக்கணும் சார். சிலபஸை எடுத்து
நம்ம வீட்டில் நம்ம படிக்கக்கூடிய இடத்துல ஒட்டி வச்சுட்டு சிலபஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்க. சிலபஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் யூஜிடிஆர்பி தமிழே நான் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து என்னன்னா, உங்களுக்கு அழகு 1 வந்து மொழி வரலாறு இருக்கு. அழகு 2, 3, 4ல வந்து 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு. ஆச்சுங்களா? இப்படி ஒவ்வொரு அழகா பாருங்க. காப்பி இலக்கியம் இருக்கு, பக்தி இலக்கியம் இருக்குது, இலக்கண நூல்கள் இருக்குது, உரைநடை இலக்கியம் இருக்கு, மரபு கவிதை இருக்குது, புது கவிதை இருக்குது, திரைப்பட பாடல்கள் இருக்குது, தொல்லியல் இருக்குது, கல்வெட்டியல் இருக்கு, இதழியல் இருக்கு. இப்படி எல்லாமே உங்களுக்கு சொல்ல தெரியணும். உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு முதல்ல நான் எவ்வளவு பேர்த்து கேட்டிருக்கேன், சார் நாட்டுப்புறவியல் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டா தெரியாது. சிலபஸில் இருக்கிறதே தெரியாது. நான் 5 தடவை டிஆர்பி எழுதியிருக்கேன், 10 தடவை எழுதியிருக்கேன், நான் 70 மார்க் தான் எடுக்கிறேன், 80 மார்க் எடுக்கிறேன், என்னால போக முடியலன்னா நாட்டுப்புறவியல் யூஜிடிஆர்பிக்கு இருக்கு, பிஜிடிஆர்பிக்கு இருக்கு. இந்த சிலபஸ் இருக்குதா? தெரிய மாட்டேங்குது. மேக்சிமம் வந்து நீங்க யூஜி பிஜி எந்த டிஆர்பியா இருந்தாலும் அவங்களுக்கு மேக்சிமம் தெரிஞ்சது சங்க இலக்கியம், இலக்கணம், பக்தி இலக்கியம், அப்புறம் இந்த இது சிறுகதை, புதினம், நாவல்கள் இதோட வச்சுக்கிறாங்க. ஏன்னா இலக்கிய வரலாறுல வந்து சுத்தி சுத்தி இதுதான் இருக்கும். நல்லா கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இலக்கிய வரலாறு புத்தகம்னு வச்சுக்கோங்க, இந்த தகவல் தான் இருக்கும். அந்த இலக்கிய வரலாறுல என்ன இருக்குன்னா எடுத்ததுமே வந்து உங்களுக்கு வந்து சங்க இலக்கியம் வந்துடும். அடுத்தது சங்க இலக்கியம், நான் சொல்றது பழந்தமிழ் இலக்கியத்துல சங்க இலக்கியம், சங்கம் அறிவிய கால இலக்கியம், அடுத்தது வந்து உங்களுக்கு பக்தி இலக்கியம், காப்பி இலக்கியம், பக்தி இலக்கியம், உரைநடை, நாடகம், சிறுகதை, புதினம், இதுதான் மேக்சிமம் வந்து இலக்கிய வரலாறுல கவர் பண்றதுனால இது படிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. ஏகப்பட்ட பேருக்கு இதழியல் இருக்கிறது தெரியாது, கணினி தமிழ் இருக்கிறது தெரியாது, திரைப்பட பாடல்கள் இருக்கிறது தெரியாது. அப்படியே கேட்டாலும் யார் யார் இருக்காங்க திரைப்பட பாடல்கள்ல? இப்ப நீங்க வைரமுத்து இருக்காருன்னா வைரமுத்து வந்து புதுக்கவிதையிலையும் வருவாரு, திரைப்பட பாடலாசிரியர்லையும் வருவாரு. அப்ப ரெண்டுக்குமே புதுக்கவிதையில இருக்கக்கூடிய வைரமுத்து வந்து வைரமுத்து எழுதிய புதுக்கவிதை நூல்கள்லாம் இருக்கு. வைகதை மேகங்கள் இருக்கு, திருத்தி எழுதிய தீர்ப்புகள் இருக்கு, கவிராஜன் கதை இருக்கு, இந்த குளத்துல கல்லெறிஞ்சாங்கன்னு இருக்கு. அதுல இருக்கக்கூடிய கவிதைகள் பார்க்கணும். இதே திரைப்பட பாடல்கள்ல வைரமுத்து வந்து முதல்ல எந்த பாட்டு எழுதினாரு, இது ஒரு பொன்மாலை பொழுது அப்படின்னு நம்ம நிழல்கள் படத்துல எந்த படத்துக்கு வந்து அவார்டெல்லாம் கிடைச்சது, முதல் மரியாதைக்கு கிடைச்சது, சின்ன சின்ன ஆசைக்கு கிடைச்சதுன்னு திரைப்பட பாடலுக்கு வந்து இந்த மாதிரி சொல்ல தெரியணும். அதே மாதிரிதான் கண்ணதாசனும் வந்து 2 இடத்துல கொடுத்துருக்காங்க. அப்ப இதெல்லாம் டிஃபரன்சியேட் பண்ணி அந்த சிலபஸ்ல கரெக்டா வந்து மரபு கவிஞர்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, புது கவிஞர்கள் எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க, கிளியரா சொல்ல தெரியணும். ஆச்சுங்களா? அதெல்லாம் கிளியரா சொல்ல தெரியணும். சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு வரலாம். அப்ப சிலபஸ் வந்து நம்ம தரவா வந்து படிக்க கத்துக்கணும். அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் இல்ல சார், ஸ்டடி மெட்டீரியல் என்கிட்ட இல்ல, புத்தகம் இல்ல. நான் கேட்பேன், சரி நீங்க காலேஜ் எம்ஏ வரைக்கும் படிச்சீங்களே, புத்தகத்தை என்ன பண்ண? வீசிக்கு போட்டேன். இதே புத்தகத்தை மேக்சிமம் சார் நான் சொல்றேன்னு யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட பேசுனீங்க யாருமே இல்ல சார். அது இல்லைன்னா ஒரே வார்த்தை, நான் காஸ்ட்ல படிச்சேன், புத்தகமே தெரிய மாட்டேங்குது. யார் யாரு என்னென்ன புத்தகம் எழுதுனாங்க இந்த சிலபஸ் படி புத்தகமே தெரிய மாட்டேங்குது. நான் யூடியூப்ல ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு வேணும், நீங்க படிக்கிறவங்க ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன புக்கு வேணும்னு கிட்டத்தட்ட நான் 2020 இருந்து கிட்டத்தட்ட நான் 2018 தான் நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன். 2020 இருந்து 25 வரைக்கும் யூஜிடிஆர்பிக்கு என்ன புக்கு, பிஜிடிஆர்பிக்கு என்ன புக்கு, காலேஜ் டிஆர்பிக்கு என்ன புக்கு, ஒவ்வொரு டாபிக் என்ன புக்கு முதல் கொண்டு போட்டிருக்கேன். தயவு செய்து இந்த வீடியோ பார்க்குறவங்க இதோட பார்க்காதீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன வீடியோ போட்டிருக்காங்க ஃபுல்லா போய் பாருங்க. முதல்ல புத்தகம் தான் நமக்கு கடவுள் சார். அதாவது ஒரு முடிதிருத்தக்கூடிய தொழிலாளி நண்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவருக்கு வந்து மூலதனமே வந்து கத்திரிக்கோள், பிளேடு, இதுதான். அதுதான் உங்களுக்கு வந்து தெய்வம். அது மாதிரி நமக்கு வந்து படிக்கிறவங்களுக்கு நமக்கு புத்தகம் தான் தெய்வம். அந்த புத்தகத்தை நம்ம தேடி பிடிச்சி அதை அழகா பாதுகாக்கணும். நாம அந்த புத்தகத்தை வந்து நம்ம விடக்கூடாது. நம்ம படிச்சு நம்ம வேலைக்கு போறோம்.
நம்ம புத்தகத்தை படிச்சு தான் நம்ம வேலைக்கு போறோம். புரியுதுங்களா? நம்மளுடைய தொழில் பாரதியார் சொன்னார் பாருங்க, அது மாதிரிதான் நமக்கு தொழில் கவிதை. அந்த மாதிரி வந்து நமக்கு தொழில் வந்து புத்தகம் படிக்கிறது. அப்ப நம்ம புத்தகத்தை வந்து நம்ம எந்த காரணத்தை கொண்டும் மறக்கக்கூடாது. சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி புத்தகம் இருக்கா, ஸ்டடி மெட்டீரியல் இருக்கா, அந்த ஸ்டடி மெட்டீரியலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப டெப்தா இருக்கணும். நான் சொல்றது ஸ்டடி மெட்டீரியல் நாமளே கூட தயார் பண்ணலாம், அல்லது புத்தகம். இப்ப மொழி வேளாண்மை எடுத்துக்கிட்டா இப்ப கிட்டத்தட்ட வந்து நமக்கு பேச்சு மொழியினுடைய தோற்றம் சொல்றாங்க, எழுத்து மொழியினுடைய தோற்றம் சொல்றாங்க, ஒளியன் சொல்றாங்க, உருபன் சொல்றாங்க, கிளைமொழிகள் சொல்றாங்க. இது எல்லாம் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா நாம கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 புத்தகம்னாச்சும் அழகு ஒண்ணுக்கு இருக்கணும். அடிப்படையா மொழி வரலாறு 3 புத்தகம் இருக்கணும். அடுத்தது திராவிட மொழி வரலாறு ஐயா சு சக்திவேல் இருக்கணும். தேப்போ மீது இருக்கணும். இக்கால மொழிகள் முத்து சண்முகம் இருக்கணும். அப்புறம் ஜான் சாமுவேல் திராவிட மொழிகள் ஒப்பாய்வு. இந்த 5 புத்தகம் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரிதான் சங்க இலக்கியம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சாவி சுப்பிரமணியம் போன யூஜிடிஆர்பியில் நான் அந்த புத்தகத்தையே எடுத்து காட்டினேன். இந்த புத்தகத்துல இருந்து இத்தனை கொஸ்டின் வந்து இருக்குதுன்ட்டு. கும்மாயம்னு ஒரு கேள்வி வந்து பாருங்க. ஒரு நண்பர் சொன்னாரு, சார் நீங்க சாவி சுப்பிரமணியன் புக்கு கடையில கிடைக்கவே இல்லை, எல்லாமே வித்தி தீர்ந்து போச்சுன்ட்டு. அதே மாதிரி 8 தொகைக்கும் சாமி சிதம்பரனார் எழுதியிருக்காரு, 8 தொகையும் தமிழர் பண்பாடும்னு. இதெல்லாம் நம்ம தேடி பிடிச்சு வாங்கணும். வெறும் இலக்கிய வேலை அது பத்தாது சார். அதுக்காக நான் சொல்றேன், இந்த புத்தகம் எல்லாம் நாம வந்து வச்சிருக்கணும். இந்த புத்தகமே இல்லாம படிக்கிறவங்க ஏகப்பட்ட பேரு. இதுதான் பெரிய இது. கடைசி அடுத்த பாயிண்ட்டுக்கு அப்ப நமக்கு வந்து இதெல்லாம் இல்லைன்னா நம்ம தோத்துடுவோம். எதுவுமே இல்லாம நம்ம போய் பரிச்சு எழுதுறது. சரி, அடுத்து இந்த டெஸ்ட் பேட்ச் இதுதான். போன் எடுத்தா சார் மெட்டீரியல் கிடைக்குங்களா சார், டெஸ்ட் பேட்ச் இருக்கா? நான் கேட்பேன், தம்பி நீ இது வரைக்கும் எத்தனை தடவை பரிச்சு எழுதியிருக்கிற அப்படின்னு நான் கேட்பேன். இல்லை சார் இது வரைக்கும் நான் எக்ஸாம் எழுதலை, இப்போதான் நான் வந்து டெட்டு பாஸ் பண்ணேன், நான் ஃப்ரெஷ்ஷு. சரி புத்தகம் இருக்கா? புத்தகம் எதுவும் இல்லைங்கய்யா. அப்ப டெஸ்ட் பேட்ச் சார், டெஸ்ட் பேட்சுங்கிறது என்ன தெரியுங்களா? நான் திரும்ப சொல்றேன் சார். நீ அதாவது நான் எப்படி பந்து போட்டாலும் நீங்க அடிக்கணும், அதுதான் டெஸ்ட் பேட்ச். நான் கொடுக்கக்கூடிய கொஸ்டினை நீங்க மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஆனா இப்ப தமிழகத்துல எப்படி இருக்குதுன்னா டெஸ்ட் பேட்சுங்கிறது கொஸ்டினை மனப்பாடம் பண்றது, இப்படி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. இதே தப்பு நானே பல தடவை பண்ணியிருக்கேன். இந்த தப்பை நானே பண்ணியிருக்கேன் சார். டெஸ்ட் பேட்ச் கொடுத்து நானே தப்பு பண்ணியிருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரியுது. மேக்சிமம் டெஸ்ட் பேட்சில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுங்க எப்படின்னா அவங்க கேட்டகரி கொஸ்டின் மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த தேடுதலும் கிடையாது, புரிதலும் கிடையாது. இப்போ எவ்வளவு கொஸ்டின் கொடுக்க முடியுங்க? ஏன்டா 20,000 கொஸ்டின் இருக்கு சார், எல்லா யூனிட்டும் சேர்த்து, யூஜி பிஜி காலேஜ் கிட்டத்தட்ட மூட்டையா வச்சிருக்கேன். இதை எடுத்துட்டு போனவங்க யாருமே படிச்சு பாஸ் பண்ணது இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், எதா இருந்தாலும் நான் வந்து கிளியரா நான் சொல்லிடுவேன். ஏன்னா புரியாம வந்து மனப்பாடம் பண்றது, கொஸ்டின் ஆன்சர் அப்படியே மனப்பாடம் பண்றது. இந்தியாவின் தலைநகர் எது? டெல்லி. டெல்லி எந்த நாட்டின் தலைநகரோ தெரியாது. இதுதான் டெஸ்ட் பேட்ச். புரியாமலே படிக்கிறது. கடைசீட்ல இவங்க கிட்ட டெஸ்ட்ல சேர்ந்தாங்க, ஒரு கேள்வியும் வரல. இதுதான். இது எந்த இன்ஸ்டிடியூட் மேலேயும் தப்பு கிடையாது. இன்ஸ்டியூட்ல என்ன நினைப்பாங்க, உங்களுக்கு புத்தகம் வச்சிருப்பீங்க, மெட்டீரியல் வச்சிருப்பீங்க, படிச்சுப்பீங்கன்ட்டு நல்ல எண்ணத்துல தான் எல்லா இன்ஸ்டிடியூட்டும் செயல்படுறாங்க. நாங்களும் அப்படிதான் செயல்பட்டோம். எப்பயுமே வந்து கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்டோட டெஸ்ட் பேட்ச் இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசிலாம் நல்ல புத்திசாலியா இருக்காங்க. ஏன்னா நாங்கள் இந்து சமய அறநிலையத்துக்கு நான் எவ்வளவு நாள் நடத்திட்டு இருந்தேன். அப்ப அவங்கெல்லாம் எல்லாம் லா கிராஜுவேட்டு. ஆனா இங்க தமிழ்ல வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த புத்தகம் கிடையாது, மெட்டீரியல் கிடையாது, டெஸ்ட் கொடுங்க. இன்னும் சில பேர் எப்படின்னா சார் நீங்க ஆன்சரை கொடுங்க, நான் மனப்பாடம் பண்ணிட்டு பரீட்சை எழுதுறேன். இப்படிதான். அடிப்படையே தெரியாம வந்து நீங்க தொல்காப்பியம்லாம் எப்படி கொஸ்டினை மனப்பாடம் பண்ணுவீங்க, நன்னூலை எப்படி பண்ணுவீங்க, யாப்பிரங்களுக்கு ஆதியை எப்படி பண்ணுவீங்க, எல்லாம் நூற்பால் இருந்து உள்ளுக்குள்ள புகுந்து கேட்பான். இது இது இசைமை அப்படின்னா ஆயுதம், ஈரியல் மருங்கின் இசைமை உண்டாகும்னு ஒரு நூற்பா இருக்கு. அதுல இசைமை என்னன்னு கேட்டா இல்ல சார் நீங்க கொஸ்டின் கொடுக்கல சார். அது அடுத்தது வந்து புத்தகம் புரியாம படிக்கிறது. சரிங்க நான் புக்கு வாங்கிக்கிறேன், சரி சக்திவேல் புக்கு நான் வாங்கி படிக்கிறேன் அப்படின்னா அந்த புத்தகத்தை படிச்சா புரியறது இல்லை. புத்தகம் கையில வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இப்ப என் வீடியோ பார்த்தவங்க, என்கிட்ட பேசினவங்க, என்கிட்ட சக்திவேல் புக் இருக்கு, மாற்று இலக்கணம்னா என்ன அப்படின்னு கேட்டா
சார் நான் ஓப்பனா சொல்றேன், 90% ஆன்சர் யாருமே சொன்னதில்லை. நான் எவ்வளவு பேர்த்திட்ட கேட்பேன், என்கிட்ட போன் பேசினாலே கிட்டத்தட்ட கால் மணி நேரம் அவங்ககிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணுவேன். ஒரு நாளைக்கு 20 பேர் பக்கமா பேசுவாங்க சார். அதுல மேக்சிமம் எனக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா, என்ன புக் வச்சிருக்கிறா, தமிழ் மொழி வேலை இருக்கு அப்படின்னா, நான் சக்திவேல் புக் இருக்குது. சரி, அதுல மாற்று இலக்கணம்னா என்ன தெரியாது. காரணம் என்னன்னா புரியாம உடனே ஒரே வார்த்தை நோம் சோம்ஸ்கி, மாற்று இலக்கணம் நோம். ஆனா அந்த இலக்கணம் என்னன்னு தெரியாதுல்ல. அதுல புதைபொருள் என்னன்னு தெரியாது. புதைபொருள் வடிவம், புதநிலை வடிவம், மாற்று இலக்கண விதி, அதுல தோன்றல் திரிதல் கெடுதல் அந்த விதி போட்டு எப்படி சப்ஸ்டியூட் பண்ணி அதை நெரேஷன் பண்றது அப்படின்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. அதுல தனி வாக்கியம் என்ன, தொடர் வாக்கியம் என்ன, கூட்டு வாக்கியத்தை எப்படி உண்டு பண்ணுது, நோம் சோம்ஸ்கி எப்படி சொல்றாரு, அமைப்பு மொழிகளுக்கும் மதத்திலக்கணத்துக்கும் மாற்று இலக்கணத்துக்கும் என்ன வித்தியாசப்படுது, இதெல்லாம் கேட்டா தெரிய மாட்டேங்குது. கலர்க்கிலா ஃப்ரெண்ட்லியா கேட்டு பார்ப்பேன். சரி 10 பாட்டு இயற்கை ஓவியம்னு ஏன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு நான் படிச்சேன், 10 பாட்டு படிச்சேன். அப்ப படிக்கக்கூடிய மெத்தேடு ஒண்ணுமே தெரியாம இந்த டெஸ்ட் பேட்சில் சேர்ந்துடுறது. இது படிச்சா போதும், 100 டெஸ்ட் எழுதி இருக்கிறோம், ஒரு டெஸ்ட் 1000 கொஸ்டின் நம்ம எழுதிட்டோம். 100 டெஸ்ட்னா 10,000 கொஸ்டின். ஒரு டெஸ்ட்ல 100 கொஸ்டின் கொடுக்கிறோம், 100 10,000 கொஸ்டின்பா, எப்படி 110 சாரி 150 வந்துடும் போதும். ஆனா இது முட்டாள்தனமானது. டெஸ்ட் பேட்ச் யாருக்கு வேணும்னா, சார் ஏன் எல்லா புத்தகமும் வச்சிருக்கேன், நீங்க கொடுங்க. நீங்க நான் சிற்றிலக்கியம் ஜெயராமன் புக் வச்சிருக்கேன், சண்முகம் பிள்ளை வச்சிருக்கேன், டெஸ்ட் கொடுங்க நான் அடிக்கிறேன் அப்படின்னு அதுல ஒரு 80-90 எடுத்தா பரவாயில்ல. அந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு கொஸ்டின் கேட்டா தெரிய மாட்டேங்குது சார். இதெல்லாம் நான் அனுபவத்தில் நான் சொல்றேன். அதனாலதான் நாங்க ஒரு வாத்தியார்கிட்ட ஒரு குருமுகமா போய் கத்துக்குங்க. எதையுமே காஸ்பார்ம்ல படிச்சுட்டு சப்ஜெக்ட் நாலேஜே இல்லாம வெறும் கொஸ்டினை மனப்பாடம் பண்ணா 58 வயசு வரைக்கும் மாத்தி மாத்தி சுத்திக்கிட்டு இருக்கலாம். அதனால நான் யாரு கேட்டாலும் நான் ஓப்பனா சொல்லிடுவேன், தம்பி டெஸ்ட் பேட்ச்னா நீ உன்ட புத்தகம் எல்லாம் இருக்கணும்பா. நான் எந்த கேள்வி கேட்டாலும் அட்லீஸ்ட் 75% நீ ஆன்சர் பண்ற மாதிரி இருந்ததுன்னா வா, அப்படி இல்லைன்னா கிளாஸ்க்கு வா அப்படின்னு நான் இதுதான் நான் சொல்லிடுறது. எவ்வளவு பேருக்கு என்கிட்ட டெஸ்ட் கேட்டதுனால நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சரி, அடுத்தது அடுத்தது என்ன, தேர்வு நேரத்துல மட்டும் படிக்கிறது. எக்ஸாம் வந்தா பாத்துக்கலாம், அப்பதான் ஞானோதயம். இப்ப எங்ககிட்டயே இருக்கிறாங்க, நான் 5 வருஷமா நடத்திட்டு இருக்கோம். எக்ஸாம் வந்தாலும் வந்துடுவாரு சார், இந்த இதுல நான் எப்படி முடியும். எனக்கே சிரிப்பா இருக்கு. எனக்கு தெரியும், நான் எதா இருந்தாலும் ஓப்பனா சொல்லிடுவேன். என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும், நமக்கு இந்த மாதிரி இல்ல உனக்கு கண்டிப்பா வேலை கிடைக்கும், இந்த 10 நாள் படிச்சா நீ போயிடுவேன்னு அப்படி பொய்யெல்லாம் சொல்றது கிடையாது. எனக்கு ஓப்பனா தெரியும். ஒருத்தர்கிட்ட ஒரு 1/4 மணி நேரம் பேசுனாலே இந்த பையன் வேலைக்கு போயிடுவானா போக மாட்டானா, இந்த பொண்ணு வேலைக்கு போக மாட்டானா கரெக்டா ஜட்ஜ் பண்ணி சொல்லிடுவேன். எப்படின்னா அவனுடைய சப்ஜெக்ட் நாலேஜ், அவனுடைய இன்ட்ரெஸ்ட், அவனுடைய தெரிஞ்சுக்கு இருக்கணும் ஆர்வம் உள்ளவங்களை மட்டும்தான் ஜெயிக்க வைக்க முடியும். இதை வச்சு நாம கால்குலேட் பண்ணிடலாம். மேக்சிமம் நான் சொன்னது 90%. நான் பாருங்க யூடியூப்லயே நான் போடுவேன், பரீட்சை முடிஞ்சோன்னே எங்ககிட்ட வேலைக்கு போறீங்களா யாரும் இதே பொருள் ஏகப்பட்ட பேர் எழுதியிருக்கேன். நான் போட்டதுல கிட்டத்தட்ட ஒரு 10% தான் மிஸ் ஆயிருக்கு. ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே போட்டுருவேன், அவங்க மார்க்கே போட்டு நான் போட்டுருவேன். அதுக்கு காரணம் என்ன, சரியாக முறையில நான் மாணவர்களை ஜட்ஜி பண்றது தான். அப்ப தேர்வு நேரத்துல மட்டும் படிக்க கூடாது சார். எல்லாத்துக்கும் தெரியும், பட்டதாரி ஆசிரியர் ஆகணும்னா நாம ஃபர்ஸ்ட் டெட் பாஸ் பண்ணிட்டு நியமன தேர்வு எழுதினாதான் வேலைக்கு போகணும்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப ஏன் டெய்லியும் படிக்க மாட்டேங்கிறீங்க சார்? நான் என்கிட்ட சேர்ந்துதான் படிங்கன்னு சொல்ல கிடையாது. எல்லா புத்தகமும் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், இல்லையா போன் பண்ணுங்க, என்னென்ன புக்கு வாங்கணும்னு எல்லா புத்தகத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு டெய்லியும் படிங்க. வேலைக்கு போகணும்னா கஷ்டப்படணும் சார். நீங்க வேலைக்கு போறீங்களா கிடையாது. நீங்க என் யூடியூப் வீடியோல போய் வேலைக்கு போறீங்க முகத்தெல்லாம் பாருங்க, எல்லாம் நான் சினிமா ஸ்டார் மாதிரி இருக்காங்களா, அவங்க முகத்திலே பாருங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு எத்தனை தடவை ஃபெயிலாகி படிச்சவங்க தான் அதிகம். சிலரெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியல. 50 வயசுல வேலைக்கு போயிருக்காங்க, 54 வயசுல வேலைக்கு போயிருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 54 வயசுல வேலைக்கு போறாருன்னா 52 வயசுல தான் படிக்க ஆரம்பிச்சிருப்பாரா? திங்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிஆர்பியினுடைய
ரிசல்ட் எல்லாமே எடுத்து பாருங்க, ஏஜ் ஃபேக்டர் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன பையன் அஜித் குமார் நினைக்கிறேன், சென்னையில மீட் பண்ணேன். அந்த பையனுக்கு மீச கூட கிடையாது, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வேலைக்கு போனான். ரொம்ப ரேர். கிட்டத்தட்ட அவனுக்கு 26 27 வயசு தான் இருக்கும். கிட்டத்தட்ட எவ்வளவு 32 வருஷம் அவனுக்கு சர்வீஸ் இருக்கு. அந்த மாதிரி ரொம்ப ரேர். தமிழ் சப்ஜெக்ட்ல, இங்கிலீஷ்ல வந்து ரொம்ப பிலோ 35ல தான் வராங்க. ஆனா தமிழ்ல மேக்சிமம் 40 இயர்ஸ். ரீசன் வந்து என்னன்னா, அடிபட்டு கஷ்டப்பட்டு தான் வராங்க. இது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அதனால தேர்வு நேரத்துல மட்டும் படிக்கக்கூடாது. ஏன்டா ஒரு பொண்ணு வனிதான்னு, அவங்க நேட்டிவ் திருச்செங்கோடு, எந்த வருஷம் எந்த கேள்வியை கேட்டாலும் அந்த அம்மா சொல்லும். கிட்டத்தட்ட அந்த அம்மா சொன்னதுதான், வனிதான்னு திருச்செங்கோடு, அவங்க நேட்டிவ், இந்த பிஜிடிஆர்பியில செலக்ட் ஆயிருக்காங்க. அந்த அம்மா என்கிட்ட சொன்னதுதான், ஐயா விடிய படிப்பேன், கிரிவலம் சுத்தி சுத்தி சுத்தி, எனக்கு புத்தகம் கோயில் இதை தவிர எதுவும் தெரியாது. எத்தனை தடவை தோத்தேன். எனக்கு 2018 இருந்து என்கிட்ட பேசினாங்க, 2020 பேசினாங்க, அம்மா கிடைக்க வாய்ப்பு இல்லம்மா அப்படின்னு அழுதுட்டாங்க. அடுத்ததுலயும் இப்ப இந்த இதுல கிடைச்சிருக்கு. அவங்க யூஜிடிஆர்பி எழுதலைன்னு நினைக்கிறேன். அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, தொடர் முயற்சி மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும். அதுக்காக எக்ஸாம் வந்தாதான் படிக்கணும் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. கடைசியா முந்தைய தேர்வு பற்றி அறியாமை. முந்தைய தேர்வு பற்றி அறியாமனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் வச்சிருக்கணும் சார். அட்லீஸ்ட் இப்ப 2026, இப்ப போன தடவை பிஜிடிஆர்பி ஒன்று நடந்தது, காலேஜ் டிஆர்பி நடந்தது, யூஜிடிஆர்பி முதல்ல இப்பதான் நடக்குது. எல்லாம் தமிழ் கொஸ்டின் தான். யூஜிசி நெட்டு எல்லாம் வச்சுக்கணும் சார். சிலபஸ் படி எப்படி எல்லாம் கேட்குறாங்க, எப்படி எல்லாம் கொஸ்டின் எடுக்கிறாங்க, அந்த நடை எப்படி இருக்கு, இது எல்லாம் நீங்க அப்சர்வ் பண்ணணும். எந்த கொஸ்டின் பேப்பரும் இருக்க மாட்டேங்குது. நான் என்கிட்ட படிக்கிற பையனு தான் சொல்றேன். தம்பி போன இதுல மொழி வேலையில எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க தெரியாது. யூஜிடிஆர்பி எழுதியிருக்கிறியா? எழுதியிருக்கேன். எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க தெரியாது. ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். 150ல மொழி வேலையில எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க, சங்க இலக்கியத்துல எத்தனை கொஸ்டின் கேட்டாங்கன்னு ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கொஸ்டினுக்கு உரிய புத்தகமெல்லாம் நம்ம கிட்ட இருக்கான்னு பார்க்கணும். இதெல்லாம் முக்கியம். நான் யார்கிட்ட கேட்டாலும் தெரிய மாட்டேங்குது. ஆமா நான் எழுதுனேன் சார், லாஸ்ட் இயர் நான் எழுதுனேன், யூஜிடிஆர்பி எழுதுனேன். சரிம்மா ஒரு கேள்வி சொல்லு. இல்ல சார் ஞாபகம் இல்லை. சரி அந்த கேள்விக்கு உரிய புத்தகம் எல்லாம் வீட்டுல வச்சிருக்கிறியா? ஒன்னும் கிடையாது. அப்ப எப்படின்னா நீங்க முதல்ல உங்களை நம்புங்க சார். இல்ல சார் நீங்க தான் யூடியூப்ல போட்டிருக்கீங்க, யாரையுமே நம்பாதீங்க, எங்களே நம்பாதீங்க, யூடியூப்பை நம்பாதீங்க, எங்களை நம்பாதீங்க, முதல்ல உங்களை நம்புங்க. புரியுதுங்களா? உங்கள் நம்புங்க. ஏன்னா நீங்க தான் வேலைக்கு போறீங்க, நீங்க தெளிவா இருக்கணும். உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாதான் ரொம்ப நல்லது. அதுபடி எவ்வளவு பேர் வர புத்தகம் வாங்கிட்டாங்க. நான் சொல்ல எல்லாம் அந்த இதுல புக் ஹவுஸ்ல இருந்து என்கிட்ட போன் அடிப்பாங்க, ஐயா அந்த புக் இருக்குது, இந்த இதுக்கு வாங்கிட்டுமான்ட்டு. இன்னைக்கு கூட கேட்டாங்க. அந்த மாதிரி அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க? ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த யூஜிடிஆர்பியில கேட்ட மாதிரியே பிஜிடிஆர்பிலையும் கேட்டிருக்காங்க. இந்த ஜானகிராமனுடைய அம்மா வந்தால் அந்த புதினத்தை நடை கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரே வாரியால் தான் கொஸ்டின் எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். அப்ப லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ்ல எந்தெந்த யூனிட்டுக்கு நான் பாருங்க எல்லாமே யூடியூப்ல போட்டிருப்பேன். 2022 பிஜிடிஆர்பில இருந்து நான் யூடியூப்ல போடுறேன். அப்ப எந்தெந்த யூனிட்ல எப்படி கேட்டாங்க, இந்த பிஜிடிஆர்பில எப்படி கேட்டாங்க, அப்ப நீங்க படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓ இவ்வளவு இது இருக்கா அப்படின்னு ஷெட்யூல்டு போட்டு நீங்க படிக்கணும். அப்ப இந்த 5 முக்கியம். சிலபஸ் நமக்கு கண்டிப்பா தெரியணும், இந்த சிலபஸ் படி புத்தகம் எல்லாம் இருக்கணும். டெஸ்ட் பேட்ச் எப்படின்னா சார் முக்கியம், எதுவுமே இல்லாம டெஸ்ட் பேட்ச் போடக்கூடாது அப்படிங்கிறேன் நான். அதையே நம்பிக்கிட்டு இருக்க கூடாதுன்னு. அதே மாதிரி தேர்வு நேரத்துல மட்டும் படிக்க கூடாது. லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருந்தா இந்த தோல்வியை நாம எடுத்துடலாம். சரிங்க சார். இப்ப நாங்க யூஜி பிஜி எல்லாம் ஒரே ஃபீஸ்ல தான் கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம் சார். உங்களுக்கு மதுரை சேலம், மதுரையில கிட்டத்தட்ட 1 மந்த்தா கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. சேலத்துல கூடிய விரைவில் ஆரம்பிக்க போறோம். ஏன்னா மேக்சிமம் லைவ் கிளாஸ்க்கு அந்த அளவுக்கு இல்ல, நேரடி பயிற்சிக்கு இருந்தாலும் மதுரையில சக்சஸ்ஃபுல்லா எடுத்துட்டு இருக்கோம். சேலத்துல ஸ்டார்ட் பண்ண போறோம். இல்ல நாங்க கூகுள் மீட்ல படிக்கணும்
ஆன்லைன் எனக்கு உங்களுக்கு போதும்னா நாங்கள் வாரத்தில் 3 நாள் பரீட்சை இருக்குதோ இல்லையோ அது நமக்கு தெரியாது, எப்பயுமே கிளாஸ் நடத்திக்கிட்டே இருப்போம். தமிழோடு வாழ்ந்து கொண்டே தான் இருக்கிறோம். அதனால தான் நாங்கள் நல்ல ரிசல்ட் எல்லாம் கொடுக்குறோம். டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய சக்ஸஸ் ஸ்டோரி போட்டிருக்கேன். தயவுசெய்து ஒரு 2-3 வீடியோவை பார்த்தீங்கன்னா எங்கள் இன்ஸ்டியூட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 800 வீடியோவுக்கு மேலே யூடியூப்பில் இருக்குது. தொல்காப்பியத்தை பற்றி தெரியணுமா, நன்னூலை பற்றி தெரியணுமா, மொழி வேளாரை பற்றி தெரியணுமா, பாட்டியல் நூல்களை பற்றி தெரியணுமா, எது வேணாலும் எல்லாமே போட்டிருக்கோம். ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். ஆச்சுங்களா? உங்களுக்கு எதுனாச்சும் எனி டவுட்டா இருந்தாலும் சரி பாருங்க, நீங்க அட்மிஷன் போடலினாலும் சரி, இது பத்தி எக்ஸாம் பத்தி எப்படி படி எந்த இது இருந்தாலும் 9025420905 ஈவினிங் மட்டும் 7 மணிக்கு மேல கால் பண்ணாதீங்க. ஈவினிங் ஆனா 7ல இருந்து எனக்கு நைட்டு 10 வரைக்குமே கிளாஸஸ் இருக்கு. பகல் டைம்ல எப்ப வேணாலும் கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும்.